பட் ஆனா இந்த மெம்பர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அது அவங்க நீங்க அவங்க இத பண்ணலாம்னு ட்ரை பண்ணீங்களா? நோ நம்ம நோ Never, வே never, மேம். never, நான் ஒரு never. பிசினஸ் ஓனர். நான் எப்படி உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுவேன்? நான் என் பிசினஸ்க்காக தான் ஒர்க் பண்ணுவேன். என் பிசினஸை நான் தான் பிராண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஒய் யூ வாண்ட் டு பிராண்ட் மை பிசினஸ்? அப்படி அது பார்த்தா எல்லாருமே தேவையே ஐடி இல்லையே. கம்பெனில போய் ஒர்க் பண்ணிடலாமே. ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு. பிரையாரிட்டி அப்படின்ற ப்ரையாரிட்டி விஷயத்த அப்படின்னு சொல்றாங்க. வச்சுக்கோங்களேன். அந்த அக்கா சொல்றாங்க இந்த மாதிரி ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் பிராண்டிங். அது நல்லதாவே கூட இருக்கட்டும், லெட்டர் பிராண்ட். பட் வாட் மை சஜஷன் இஸ், நீங்க தான் உங்களோட பிராண்டை வந்து ரீச் பண்ண முடியும். Yes. என் ஃபேஸ் ரீச் பண்ண என் ஹஸ்பண்ட் இந்த 2 நாள் எக்ஸ்போல சொன்னது ஒரே விஷயம் என்கிட்ட, உன்னை நீ காட்டு, உன்னை நீ ரீச் பண்ண, நீ இதுக்காக தானே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட, இந்த 45 டேஸ் குழந்தைய விட்டு நீ ஏன் ஓடுன? சாரா, அந்த சாரா யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஓகேவா? அந்த பிராண்டிங் வந்து நான் ஏன் பண்ணணும்? எனக்காக பண்ணணும். ஒய் சம் ஒன் வாண்ட் டு பிராண்ட் மை பிஸ்னஸ்? ஸோ அவங்க கிட்ட போயிட்டா எப்படி ஆயிடும்? ஒரு கான்ட்ராக்ட்ல உங்ககிட்ட மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு இப்போ என்ன அவங்க என்ன நினைச்சாங்க, மக்கள்லாம் நிறைய ஸ்டால் ஓனர்ஸ் அங்கே போனாதான் கூட்டம் வரும். இப்போ என் கூட என் ஈக்குவல்ல இருந்த சில பேர் எக்ஸ்போ போட்ட அங்கேயுமே செம்ம கூட்டம். நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. நான் அவங்களுக்கு கால் பண்ணி நேற்று நைட்டு பேசினேன். அவங்க அழுத ஒரு வீடியோ பார்த்தேன். அது பிஸ்னஸ் அந்த சக்ஸஸ்க்கு அப்புறம் நானும் அதை ஃபீல் பண்ணும்போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்த அவங்க எவ்வளோ எந்த ஃபேஸ் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, நம்ம எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்கன்னும் போது நான் நிஜமாவே வந்து காம்படிஷனாக நினைக்கல. ஃப்ரெண்டாக கால் பண்ணி நானும் அவ்வளோ ஒரு 1/2 hour பேசினோம். அவளும் நிறைய ஷேர் பண்ணா. ஸோ அந்த சக்ஸஸ் இருக்குல்ல, எக்ஸ்போனா இவங்களால மட்டும்தான் க்ரௌட் காட்ட முடியுமா? எல்லாராலையும் காட்ட முடியும். எல்லாராலையும் பண்ண முடியும். 1 million இருந்தால் தான் காட்ட முடியும்லாம் இல்லை. 4000 இல்லை 2000 இருந்தாலும் மக்கள் வருவாங்க. ப்ராடக்ட் இருந்தால் மக்கள் வருவாங்க. ஃபாலோவர்ஸ் தேவையே இல்லைன்றத நாங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ யோசிப்பாங்க, ஐயோ இங்கேயும் க்ரௌட் வந்திருக்கே, இங்கே போயிருந்தாலும் நமக்கு நேற்று நல்ல சேல் ஆயிருக்கும், இப்போ அங்கே போய் மாட்டிக்கிட்டுமே, இப்போ நம்ம எங்கேயுமே போக முடியாதுன்னு ஒன்று இருக்கும்ல. நிஜமாவே அவங்களுக்கு அவங்க கிட்ட போகணும்னா போட்டோம். எங்களுக்காக வர கூட்டம், எங்களுக்காக வர வெண்டாஸ் கண்டிப்பா வருவாங்க. வருவாங்க. ஸோ நாங்க அதை என்னைக்குமே பண்ண மாட்டோம். எல்லாரும் சேர்ந்து வளரணும்னு நினைக்கணும். நான் மட்டும் வளரணும்னு என்னைக்குமே நினைக்கக்கூடாது. அது ரொம்ப நாள் நீடிக்காது. எவ்வளோ நாள் ஒருத்தவங்க கீழே ஒருத்தவங்களால ஒர்க் பண்ண முடியும்? அது முடியாது தான் அவர் வெளில வந்தாரு.